திமுக அரசு 4.5 ஆண்டுகளில் 4 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக எடப்பாடி பழனிசாமி பட்டியலிட்டுள்ளார். சென்னை கிண்டியில் ஆளுநர் RN ரவியை சந்தித்த பின் திமுக அரசின் ஊழல் பட்டியல் என கூறி இபிஎஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 64,000 கோடி, ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறையில் 60,000 கோடி ரூபாய் ஊழல் என அவர் குறிப்பிட்டார். சுரங்கம், கனிம வளத்துறையில் 60,000 கோடி, எரிசக்தி துறையில் 50,000 கோடி, டாஸ்மாக் துறையில் 50,000 கோடி எனவும் இபிஎஸ் பட்டியலிட்டார். 20,000 கோடி ரூபாய் பத்திரப்பதிவு, நெடுஞ்சாலை துறையிலும் 17,000 கோடி ரூபாய், நீர் ஆதாரத்துறையிலும் 10,000 கோடி ரூபாய் சென்னை மாநகராட்சியிலும் ஊழல் நடந்ததாக இபிஎஸ் கூறியிருக்கிறார். தொழில்துறையில் 8,000 கோடி, பள்ளி கல்வித்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை, வேளாண் துறையில் தலா 5,000 கோடி ரூபாய் ஊழல் எனவும் அவர் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். பள்ளி கல்வித்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை, வேளாண் துறையில் தலா 5,000 கோடி, இளைஞர் நலத்துறையில் 500 கோடி ஊழல் நடந்திருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த 4.5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஊழல் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்.